திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களை முடக்கி போட்ட கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மீண்டும் தேசங்களில் அதிகரித்து வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இந்த வைரஸ் தற்போது ஒமிக்ரான் வைரஸினுடைய உருமாற்றமாக உருவெடுத்து பரவி வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒமிக்ரான் வைரஸின் புதிய உருமாற்றமான சிக்காடா BA.3 என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் ஆனது தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய தேசங்களில் அதிக அளவில் பரவி வருகிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் சுமார் 25 மாநிலங்களிலும், அதே போல ஐரோப்பாவில் டென்மார்க், நெதர்லாந்து, ஜெர்மனி உட்பட 23 நாடுகளிலும் பரவி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சிக்காடா என்று சொல்லப்படுவது ஒரு பூச்சியினுடைய பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பூச்சி ஒரு சில ஆண்டுகள் மண்ணுக்குள்ளேயே புதைந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் திடீரென வெளியே வந்து செயல்படுமாம். ஆகவேதான் 2 ஆண்டுகளாக 2022ஆம் ஆண்டிலே ஒமிக்ரான் BA.3 மறைந்து போனது என்கிற சூழ்நிலை இருந்த நிலையிலே தற்போது 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்காடா ஒமிக்ரான் BA.3.2 என்று சொல்லி உருவெடுத்திருக்கிறது. ஆகவே இந்த உருமாறிய ஒமிக்ரான் வைரஸினுடைய தாக்கமானது சுமார் 75 மரபணு மாற்றங்களோடு கூட வெளி வந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றமுள்ள வைரஸினுடைய தாக்கம் உலக தேசங்களை அச்சுறுத்தி வருகிறது. இது நிமித்தமாக தொடர்ந்து இணை நோய் உள்ளவர்கள் மரணத்திற்கு எதுவாக செல்ல நேரிடலாம் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. மட்டுமல்ல, பழையது போல மரணத்தினுடைய அதிகரிப்பு இல்லாவிட்டாலும் இந்த நோயினுடைய பரவல் வீரியமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தடுப்பூசி மற்றும் பல தடுப்புகளையும் தாண்டி இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே பரவி வருகிற இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தர் மனமிறங்கி ஐரோப்பா, அமெரிக்கா தேசங்களில் பரவி இருக்கிற இந்த நோயின் அறிகுறிகள் முற்றிலும் நீக்கப்பட்டு அதனுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் நீங்கி போக, அவைகள் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போக, மீண்டும் ஒரு அழிவு பாதிப்பு தேசங்களில் ஏற்படாதிருக்க கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேசங்களை முடக்கி போட்ட கொரோனா வைரஸினுடைய தாக்கம் தற்போதுதான் ஆண்டவரே மறைந்து கொண்டு சூழ்நிலை மாறி இருக்கிறது என்கிற நிலையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, ஏற்கனவே ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், இன்னொரு பக்கத்திலே தற்போது போர், பதற்றமான சூழ்நிலை நிமித்தமாக உண்டான பொருளாதார ஏற்ற தாழ்வுகள், ஆண்டவரே, இதன் மத்தியில் ஆண்டவரே பஞ்சங்கள், ஆண்டவரே, இதன் மத்தியில் மீண்டும் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்தால் எந்த அளவு தேசங்கள் ஆண்டவரை பாதிக்கப்படும் என்பதை ஆண்டவரை நாங்கள் எண்ணி பாரத்தோடு உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரவி வருகிற ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா தேசங்களில் பரவி வருகிற இந்த கொள்ளை நோய் முற்றிலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா நிறுத்தப்பட ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சுகமடைய இன்னமும் மற்ற தேசங்களுக்கும் ஆண்டவரை மற்றவர்களுக்கும் பரவாதிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.